முன்னொரு காலத்தில் சீன தேசத்தில் புத்த மதத்துறவி ஒருவர் வாழ்ந்து வந்தார். இவர் பல தற்காப்பு கலைகளில் சிறந்து விளங்கினார். அந்நாட்களில் மனதை ஒருமுகப்படுத்த புத்த மதத்துறவிகள் தற்காப்பு கலைகளை பயன்படுத்தி வந்தனர். மன்னரின் படையில் சேர்வதற்கு தற்காப்பு கலைகளை அறிந்தவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்பட்டது. இதனால் பல இளைஞர்களும் அத்துறவியிடம் தற்காப்பு கலைகளை பயின்று வந்தனர். இப்படி இருக்கையில் ஒரு நாள் ஹைகோ என்ற பெயருடைய ஒருவன்தான் தற்காப்பு கலையை கற்றுக்கொள்ள விரும்புவதாக துறவியிடம் கூறி அவரை வணங்கி நின்றான். அவன் மிகவும் நோஞ்சானாக இருந்தான். அவனது இடது கை மிகவும் சிறியதாக முழுவளர்ச்சி இல்லாமல் இருந்தது. இதைக் கண்டு அங்கு பயிற்சி செய்து கொண்டிருந்த பிற இளைஞர்கள் உரக்க சிரித்து ஏளனம் செய்தனர். அவர்களை அத்துறவி கண்டித்தார். ஹைகோவின் நிலை கண்டு மனமிறங்கிய துறவி அவனுக்கு தற்காப்பு கலைகளை கற்றுத்தருவதாக ஒப்புக்கொண்டார். துறவி இருக்கும் வரை அவனிடம் யாரும் எதுவும் பேசமாட்டார்கள். ஆனால் அவர் அங்கிருந்து சென்ற பிறகு பிற இளைஞர்கள் அவனை மிரட்டி வேலை வாங்குவர். உனக்கு ஏன் இந்த வீண் வேலை? நீயெல்லாம் தற்காப்பு கலையை கற்றுக்கொண்டு என்ன சாதிக்கப் போகிறாய் என்று கேட்டு அவனை அவமானப்படுத்திக் கொண்டே இருந்தனர். ஹைகோ அனைத்தையும் பொறுத்து கொண்டான். பிறர் உழைப்பதைக் காட்டிலும் 2 மடங்கு உழைத்தான். துறவியும் அவனுக்கு பரிவுடனும் பொறுமையுடனும் கற்றுத்தந்தார். நாட்கள் பல சென்றன. திடீரென்று ஒரு நாள் குதிரையில் வந்த சிலர் இவர்கள் தங்கியிருந்த இடத்தை சுற்றி வளைத்தனர். அவர்கள் கொள்ளையர்கள் என்பதை புரிந்து கொண்டார் துறவி. அந்நாட்களில் கொள்ளையர்கள் திடீரென்று சில இடங்களுக்குச் சென்று பொருட்களை கொள்ளையடிப்பது வழக்கமாக இருந்தது. அவர்கள் அத்தோடு நிற்காமல் தாம் கொள்ளையடிக்கும் இடத்தில் இருக்கும் மனிதர்களை அடிமையாக்கி தம்முடன் அழைத்துச் சென்று விடுவர். கொள்ளையர்களின் தலைவன் போல் இருந்த ஒருவன் அனைவரையும் சரணடையுமாறும் அங்குள்ள பொருட்கள் யாவும் தனக்கே சொந்தம் என்றும் கூறினான். இதை கவனித்துக் கொண்டிருந்த துறவி, உன்னால் முடிந்தால் என் சீடர்களை வீழ்த்திவிட்டு இங்குள்ள பொருட்களை நீ கவர்ந்து செல்லலாம் என்றார். துறவியிடம் இதுவரை பாடம் பயின்று வந்த இளைஞர்கள் தங்கள் திறமையை காட்ட இதுவே தக்க தருணம் என நினைத்தனர். கொள்ளையர்களின் தலைவன் தன் கூட்டத்தில் இருந்த வீரர்களுள் சற்று உயரமாகவும் திடகாத்திரமாகவும் இருந்த வீரன் ஒருவனை அழைத்தான். பின் கொள்ளையர்களின் தலைவன் துறவியின் சீடர்களிடம், இவன் பெயர் யாங்லி. நீங்கள் இவன் ஒருவனை வீழ்த்திவிட்டால் நாங்கள் அனைவரும் இங்கிருந்து சென்று விடுகிறோம். அப்படி வீழ்த்தத் தவறினால் இந்த இடமும் இங்குள்ள பொருட்கள் யாவும் எனக்கே சொந்தம். உங்கள் குரு உட்பட நீங்கள் யாவரும் எங்களுக்கு அடிமைகளாக பணிபுரிய வேண்டும். சம்மதமா என்றான். இதைக் கேட்ட துறவியின் சீடர்கள் கொதித்து எழுந்தனர். துறவி முதலில் ஒரு சீடனை சண்டையிட அனுப்பினார். சண்டை மிக கடுமையாக நடைபெற்றது. ஆனால் யாங்லி துறவியின் சீடனை வீழ்த்தினான். அடுத்து ஒரு சீடன் வந்தான். அவனையும் யாங்லி மிக எளிதாக வீழ்த்தினான். அடுத்து ஒரு சீடன் வந்தான். அவனையும் யாங்லி மிக எளிதாக வீழ்த்திவிட்டான். இப்படியாக 9 சீடர்களை துறவி அனுப்ப அவர்கள் அனைவரையும் வீழ்த்திவிட்டு அசராமல் மலை போல் நின்றான் யாங்லி. இப்பொழுது கொள்ளையர்கள் பரிகாசம் செய்து சிரித்தனர். உன் சீடர்களின் லட்சணம் தெரிந்துவிட்டதல்லவா? இன்னும் யாராவது சீடர்கள் இருக்கிறார்களா? அல்லது நீயே சண்டைக்கு வருகிறாயா என்று துறவியை பார்த்து கேட்டான் கொள்ளையர் தலைவன். இவை அனைத்தையும் சற்றும் பதட்டமில்லாமல் கவனித்துக் கொண்டிருந்த துறவி அடுத்ததாக ஹைகோவை சண்டையிடுமாறு கட்டளையிட்டார். ஹைகோவும் ஆர்வத்துடன் முன்வந்தான். இப்பொழுது துறவியின் பக்கம் இருந்த 1-2 சீடர்களும், நம் குருநாதருக்கு என்ன நேர்ந்தது? அவனை வீழ்த்தப் போயும் இந்த நோஞ்சான் பயலை அனுப்புகிறாரே, அவன் ஒரே அடியில் இவனை கொன்றுவிடுவான். நாம் இருப்பது அவர் கண்ணுக்குத் தெரியவில்லையா என்று பதட்டத்துடன் பேசிக் கொண்டனர். ஹைகோவைக் கண்ட கொள்ளையர்கள் கைகொட்டிச் சிரித்தனர். சண்டை ஆரம்பமானது. யாங்லி ஹைகோவை பிடித்து இழுக்கும் முன்னரே
ஒற்றை கையை தரையில் ஊன்றி பல்டி அடிக்க ஆரம்பித்தான். ஹைகோ எப்படி முயன்றும் யாங்லியால் ஹைகோவை பிடிக்க முடியவில்லை. அந்தக் காட்சி கொசுவை பிடிக்க யானை போராடுவது போல இருந்தது. இப்படியே பல மணி நேரம் தன் மேல் ஓர் அடி கூட விழாமல் ஹைகோ பார்த்து கொண்டான். இதனால் யாங்லி வெகு விரைவில் சோர்ந்து விட்டான். இப்பொழுது கொள்ளையர்கள் முகத்தில் கலவரம் தோன்ற ஆரம்பித்தது. இத்தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்த ஹைகோ மின்னல் போல் பாய்ந்து யாங்லியை தாக்கினான். இத்தாக்குதலால் நிலை குலைந்த யாங்லி பேச்சு மூச்சற்று கீழே விழுந்தான். இப்பொழுது துறவியின் எஞ்சியிருந்த சீடர்கள் பலத்த கரவொலி எழுப்பி தம் மகிழ்ச்சியை தெரிவித்தனர். யாங்லியால் தாக்கப்பட்டு மயக்கமடைந்த வீரர்களும் நினைவு திரும்பி ஒருவாறு மீண்டும் எழுந்தனர். இதை கண்ட கொள்ளையர்கள் தம் தோல்வியை ஒப்புக்கொண்டு துறவி முன் மண்டியிட்டு, "நீரே உண்மையான குரு" என்று கூறி வணங்கிய பின் அங்கிருந்து சென்றனர். இப்பொழுது சீடர்களுள் ஒருவன், "நீங்கள் முதலிலேயே ஹைகோவை அனுப்பியிருக்கலாம் அல்லவா?" என்றான். அதற்குத் துறவி, "அவன் சண்டையிடும் முறையை கூர்ந்து கவனிக்க எனக்கு சற்று அவகாசம் தேவைப்பட்டது. அவன் ஒவ்வொரு முறை உங்களைத் தாக்கும் பொழுதும் உங்கள் இடது கையை பற்றி இழுத்துத் தாக்கும் நுட்பத்தை பயன்படுத்தினான். ஆனால் ஹைகோவின் இடது கை முழு வளர்ச்சி இல்லாததால் பற்றி இழுக்க முடியவில்லை. உங்களால் இரு கைகளையும் தரையில் ஊன்றினால் மட்டுமே எம்பி குதிக்க முடியும். ஆனால் ஹைகோவால் தன் ஒரு கையை தரையில் ஊன்றிக குதிக்க முடிந்ததால் அவன் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் யாங்லி வீழ்ந்தான்" என்றார். இதுவரை ஹைகோவின் இயலாமையை ஏளனம் செய்து வந்து இளைஞர்கள் வெட்கி தலை குனிந்தனர். ஹைகோவிடம் மன்னிப்பு கேட்டனர். தம் குருநாதர் முன் மண்டியிட்டு தலை வணங்கி அனைவரும் ஒரே குரலில் கூறினர், "நீரே உண்மையான குரு." ஆம், இயலாமை என்றும் பலவீனம் என்றும் நாம் நினைப்பவை ஒரு நாள் பலவீனமே பலமாக மாறும். இக்கதையில் நாம் தெரிந்து கொள்வது, யாரையும் பார்த்தவுடன் குறைத்து எடை போடக்கூடாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.